பெர்ஃபெக்டான டோனட் ரெசிபி எப்படி ரெடி பண்ணலான்னு தான் காட்ட போகிறேன். அதுக்காக ஒரு கப்பு வெதுவெதுப்பான பால் எடுத்து அதில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா 2 கப்பு மைதா மாவும் இந்த ஈஸ்ட் மிக்ஸும், அதுக்கப்புறம் ஒரு முட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும், கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். கையால் கூட நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்து எண்ணெய் தடவி ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த மாவு நல்லா டபுள் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 7 டோனட் வந்து இதில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டு சென்டரில் நாசில் வச்சு ஓட்டை போட்டு விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டில் இந்த டோனட்டை டிப் பண்ணி எடுத்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு விட்டோம்னா சூப்பர் சாஃப்டான டோனட் வந்து